ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் கபாப் தான் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல சிக்கனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா 3 டைம் வாஷ் பண்ணி தண்ணி எடுத்துக்கலாங்க. நமக்கு சிக்கன் கபாபுக்கு தேவையான அளவு சிக்கனை வேறு ஒரு பவுலுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி சிக்கன் கபாப் மசாலா கடையிலேருந்து தான் வாங்கினேன். அதை வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. அதுக்கு ஒரு முட்டையை முதல்ல உடச்சி ஊற்றிக்கலாங்க. இந்த சிக்கனில் முட்டை உடச்சி ஊற்றினா அந்த மசாலாலாம் நல்லா ஒட்டி வரும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே இந்த மசாலாவையும் சேர்த்துக்கிறேங்க. சிக்கன் கபாப் மசாலா ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் காரமாக இருந்தது, அதனால் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன். நல்லா சிக்கனில் மசாலா நல்லா பிடிக்குங்க, அதனால் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாவில் ஏற்கனவே உப்பு இருக்குங்க. நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு அரை எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விட்டுக்கிறேங்க. பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சிக்கனு ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே ஊறட்டுங்க. கடைசியாக மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா அரை மணி நேரம் கழித்து சிக்கனை பொரித்து எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஊற வச்ச சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் மேலே தெறிக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நிதானமாக சேர்த்துக்கலாம். இது கூடவே அந்த கருவேப்பிலையும் சேர்ந்து பொரிஞ்சு வர்றதுனால வாசனை டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா 1 சைடு வந்ததும் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா கிரிப்ஸியாக கலர் சேஞ்ச் ஆகி வரட்டுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிம்பிளான டேஸ்ட்டில் சிக்கன் கபாபு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து இந்த டேஸ்ட் உங்களுக்கும் பிடிக்கும். எங்கள் வீட்டில் பசங்களுக்கு குழம்புல போட்ட சிக்கனு அவ்வளோவா பிடிக்காதுங்க. இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்தா இஷ்டப்பட்டு சாப்பிட்டுக்குவாங்க. இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் எண்ணெய்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்கிறதையும் இதே போல் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் கபாப் என்னோடய ஸ்டைலில் ரெடிங்க. நீங்களும் அதோட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சகஸ்ரா மஞ்சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.